சொல்லியே விழிதி பாட மேலே பாட தமிழ் மகளே குருவே யாரு குருவே அந்த கலைமகளும் தமிழ் மகளும் நம்ம கூட படிக்கிற பிள்ளைங்களா? கலைமகளேங்கிறது சரஸ்வதி சுவாமி, தமிழ் மகளேங்கிறது நம்ம தமிழ். இப்ப புரிஞ்சுதா? குருவே இது கூட தெரியாம வந்திருக்கேன். சரி சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. தேனி மாவட்டத்துல பெரியகுளம் வட்டாரத்துல வைகை அரசு மேல்நிலை பள்ளிக்கு வந்திருக்கோம். ஓஹோ குருவே, எதுக்கு வந்திருக்கோம் குருவே? அதுவா, அது அப்புறமே சொல்றேன். முதல்ல வந்தவங்க எல்லாருக்கும் ஒரு வணக்கத்தை சொல்லிடுவோமா? குருவே எல்லாருக்கும் வணக்கம் தலைவா. டேய் சிஷ்யா, இப்படியா வணக்கம் சொல்றது? எப்படி குருவே சொல்றது? நான் சொல்றேன் கேளு. வணக்கம் வணக்கம் தலைவரே, வணக்கம் தலைமையா வணக்கம் இறைவனுக்கு ஏராளமான வணக்கம் வணக்கம் நெடுநாயமா அமைக்கிட்டிய எதுக்கு வந்திருக்கோம் கேட்டேன் குருவே. அதுவா, இப்ப சொன்னேன். அதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி. என்னன்னு கேள்வி குருவே? என்கிட்ட கேள்வி குருவே. நான் தான் தமிழ 100க்கு 100ல என்கிட்ட கேள்வி குருவே. நம்ம சிஷ்ய யோகி ரொம்ப ஆர்வமா இருக்கான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல குருவே, பசிக்கிற மாதிரி இருக்குமே. இன்னும் தலைப்புக்குள்ளே நுழையல, அதுக்குள்ள உனக்கு பசிக்குதா? மனுஷங்க குருவே. குருவே அப்பனா நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்களுக்கெல்லாம் இட்லி இட்லி, தோசை தோசை, சோறு சோறு இதெல்லாம் வாங்கி தருவீங்களா? வாங்கி தரேன்டா. வந்த இடத்துல பாட்டு பாட விடாம பசிக்குது யோசிக்குது இருக்கீங்க. வரும்போதே சாப்பிட்டு வர மாட்டீங்களாடா? இவங்க கிடைக்கிறாங்க தெரியப்படாங்க. அப்பா ஏதோ நீங்க சொல்ல வந்தீங்களே, அதை முதல்ல சொல்லி. சரி சொல்றேன். ஐநிலங்களை பத்தி யாருக்காவது தெரியுமா? ஐநிலமா? புரியல குருவே, நீங்களே சொல்லுங்க. ஐநிலங்களை பத்தி ஒரு பாட்டு பாடுறேன், கேளுங்க. மலையோரம் வீசும் காற்று மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா கேக்குதே கேக்குதே. என்ன குருவே வில்லு பாட்டு பாடலான்னு சொல்லிட்டு இப்படி பாட்டு பாடிட்டு இருக்கீங்க? அதுக்குதான் இந்த பாட்டு. மழையும் மழை சார்ந்த இடத்தையும் தான் நம்ம குறிஞ்சின்னு சொல்றோம். அப்படியா? அதுக்கு மேல சொல்லுங்க குருவே. அடுத்தது நம்ம முல்லைக்கேத்த பத்தி பாட போறோம். முல்லைக்கேத்த பக்கம் வந்தாரா, காட்டு பக்கம் வந்தாரா, ராஜா சின்ன ரோஜா ஒரு காட்டு பக்கம் வந்தாரா, காட்டு பக்கம் வந்தாரா. காடும் காடு சார்ந்த இடத்தையும் தான் நம்ம முல்லைன்னு சொல்றோம். ஓ அப்படியா குருவே? குறிஞ்சியை பத்தியும் சொல்லிட்டீங்க, முல்லையை பத்தியும் சொல்லிட்டீங்க. அடுத்து என்னது குருவே? அடுத்து என்ன? நம்மளோட நீரை பத்தி தான். ஓ அப்படியே குருவே. மறுநாள் அடுத்ததான் குருவே நீங்கள் முதல் நீரை பத்தி சொல்லுவோம். சொல்லிடலாம் குருவே. கடலில் உள்ளே ஒரு முத்தெடுத்த கண்டே. ஆமா முத்தெடுத்த கண்டே. முத்தம் போல சித்திரமாய் உள்ளே இருக்க கண்டே. ஆமா உள்ளே இருக்க கண்டே. கடல் சார்ந்த இடத்தில் தான் நம்ம நீங்கள்னு சொல்றோம். ஓ அப்படியா? அடுத்ததா மருந்தை பத்தி பாட்டு கேளுங்க. மணக்கார மாடு கட்டி மணக்கார மாடு கட்டி மாயவரம் ஏறு கூட்டி மாயவரம் ஏறு கூட்டி மணக்கார மாடு கட்டி மாயவரம் ஏறு கூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணே. ஆமா வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணே. பசுந்தரைய போட்டு பாடுபடு சின்ன கண்ணே. பசுந்தரைய போட்டு பாடுபடு சின்ன கண்ணே. வயல் சார்ந்த இடத்தில் தான் நம்ம மருதம்னு சொல்றோம். ஓ அப்படியா குருவே? மேல மேல சொல்லுங்க. அடுத்து என்ன? நம்ம பாலையை பத்தி பாட போறோம். ஓ அப்படியா? பாலைனா யாருக்காவது ஞாபகம் வருது? குருவே எங்க தமிழ் டீச்சர் சொன்னாங்க குருவே, பாலைனா பாலைவனம் தானே குருவே. உனக்கு காட்சி தெரிஞ்சிச்சு? ஆமா பாலைவனம் தான் குருவே. பாலைவனம்னா சூடா இருக்கும்ல? ஆமா சூடா தான் இருக்கும். நீ ஏசி பண்ண மாதிரி குளிக்குமா? சாரி குருவே. ஆமா இந்த பெரிய பிரிட்டிஷ் இளவரசி இங்கிலீஷ்ல தான் பேசுவாங்க, தமிழ்ல வாய்ப்பு நுழையாதா? அனுப்பிச்சிருங்க குருவே. எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. இவ்வளவு நேரம் கால் கொடுத்து கேட்டவங்களுக்கு நன்றி சொல்லி விட்டுவா. அது எப்படி வாய்க்க முடியும்? பாடிடலாம். தத்தத்த பெண்கள் சொன்னீங்க நன்றிகள் சொன்ன
ஆமா